சுவாமி, சதி இவ்வாறு செய்ததற்கெல்லாம் மாதங்கி மட்டுமே காரணம். நம்மோடு இருக்கும் அவள்தான் சதியை தன் வலையில் சிக்க வைத்தாள் சுவாமி. நான் முன்பே உன்னிடம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன். தொடக்கத்திலிருந்தே நீ கவனமாக இருந்திருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. மாதங்கிக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும். அதை காண்பவர்கள் யாரும் அதன் பிறகு சிவனை பூஜிக்கவே மாட்டார்கள். அந்த எண்ணமே தோன்றாது. மாதங்கியை அழைத்து வாருங்கள். தந்தையே, சதிக்கு இன்னும் சுயநினைவு திரும்பவில்லை. ரிஷி காஷ்யபர் தம்மை அழைக்கின்றார். ஏதோ அத்தியாவசியமாக தங்களிடம் பேச வேண்டும் என்கிறார். தாமதிக்க வேண்டாம், விரைந்து வாருங்கள். நாராயணன் நாராயணன். பணிகிறேன் பணிகிறேன் கைலாயநாதனே. மகாதேவா, தேஜஸுடன் இருக்கும் தங்கள் வதனத்தில் களைப்பு தெரிகிறதே. ஏதோ நீண்ட யாத்திரை சென்று வந்திருப்பீர்களோ? மகாதேவா, அரண்மனையில் தேவி சதியை தாம் தரிசித்து வந்த பிறகு தாம் மௌன விரதத்தை மேற்கொண்டீர்களோ? இல்லை, அவ்விடம் நடந்த சம்பவங்களால் என்ன செய்வதென்றறியாமல் என்ன கூறுவதென்றறியாது தாங்கள் இங்கு ஸ்தம்பித்திருக்கிறீர்களா? அனைத்தையும் துறந்த ஈசனும் மனதால் வசியப்பட வாய்ப்பிருக்கிறது. இல்லை தேவரிஷி, துறந்தவனுக்கு எதன் மீதும் ஈடுபாடு வராது. உண்மைதான், தாம் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நடந்து முடிந்த சம்பவம் வாயிலாக தங்களுக்கும் மனமுள்ளது என்று புரிகிறது பிரபு. அதை தாம் கட்டுப்படுத்த பல்வேறு விதங்களில் முயற்சிக்கின்றீர்கள். தம்மையும் அறியாமல் தம்முடைய மனதை ஒரு சக்தியானது தேவி வசம் இழுத்துச் செல்கின்றது. இதில் தவறென்ன உள்ளது பிரபு? இல்லாளை இல்லையென்றாக்கிய தம்முடைய இல்லாள் அவர். தம்முடைய சகபாகம் சதி. என்றாவது ஒரு நாள் எந்த சக்தியை தாம் சென்றடைய வேண்டுமோ, எந்த தேவியோடு தாம் இணைய வேண்டுமோ அந்த திசையில் தானே தம்முடைய மனம் செல்கிறது பிரபு. இல்லை தேவரிஷி நாரதரே, நான் அங்கு சென்றிருக்க கூடாது. தியாகம் செய்தவள் மீது எவ்வாறு மோகம் உண்டானது? சதி பிரஜாபதி தக்ஷனின் புதல்வி. தக்ஷனின் வார்த்தையை கேட்க வேண்டியவள் தாட்சாயணி. இன்று என்னால் தக்ஷனுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டாள். சதி பிரஜாபதி தக்ஷனின் புதல்வி. தக்ஷனின் வார்த்தையை கேட்க வேண்டியவள் தாட்சாயணி. இன்று என்னால் தக்ஷனுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டாள். அதைத்தான் நானும் கூறுகிறேன். இது தேவி மீது தாங்கள் கொண்டுள்ள காதலின் வெளிப்பாடாகும். ஆனால் தக்ஷன் இதை வேறு விதமாக புரிந்து கொள்வார். மகாசபை ஆலோசனை கூட்டத்தில் அவர் தம்மை அவமானப்படுத்தியதற்காக சதி மூலம் தாம் அவரை அவமானப்படுத்தியதாக எண்ணுவார்.
இனி அவரால் தம்மை ஒன்றும் செய்ய இயலாது. தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவர் தேவி மீதுதான் காட்டுவார். என்னுடைய பயம் ஒன்றுதான் பிரபு, தேவியை அவர் தண்டித்து விடக் கூடாதல்லவா? நாராயண நாராயண. பிரபு, இன்று தேவிக்காக தம்முடைய வதனத்தில் கவலையைக் கண்டேன். எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. இந்த கவலையெனும் ரேகை தம்முடைய போக்கை மாற்றி தேவியோடு இணைய வைத்துவிடும். என்னை அழைத்த காரணம் என்ன? சதிக்கு எப்பொழுது நினைவு திரும்பும்? என்னை பொறுத்தவரை அது நடவாத காரியம். என்ன கூறுகிறீர்கள்? ஏன் அது நடக்காது? அந்த அளவு அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாளா? அதை தங்களாலும் குணப்படுத்த இயலவில்லையா? மிக சாதாரண நோய்தான் மகாராணி. சதிக்கு பதில் இன்னொருவருக்கு இது ஏற்பட்டிருந்தால் குணமடைந்திருப்பார்கள். ஆனால் சதி குணமடைவதென்பது கடினமானதல்ல, இயலாத ஒன்றாகும். சுற்றி வளைத்து பேசுவது எனக்கு பிடிக்காத ஒன்று. எதுவாயினும் அதை தெளிவாக கூறுங்கள், ஸ்திரமாக புரிய வையுங்கள். சதி குணமடைய மாட்டாள் என்று நான் கூற காரணம், சதி பிரஜாபதியான தம்முடைய மகள். தாம் என்ன கூறுகிறீர்கள் காஷ்யப்பரே? நான் கூறுவது அனைத்தும் சத்தியமாகும். இந்த சத்தியத்தை என் ஞான திருஷ்டியால் நான் கண்டேன். அந்த உண்மை யாதெனில், வசந்த உற்சவத்தில் நடனமாடும் சமயத்தில் மகேஸ்வரனும் சதியும் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் தம்மையே இருவரும் மறந்திருந்தனர். ஆனால் பிரஜாபதி அங்கு வந்தவுடனேயே மகேஸ்வரன் நடனத்தை பாதியில் விட்டுச் சென்றார். ஆனால் சதி தன்னை மறந்த நிலையில் மூர்ச்சையானாள். இதுதான் நடந்தது. இதை யோக நித்திரை என்பார்கள். வீண் பேச்சு எனக்கு தேவையில்லை. சத்தியை யோக நித்திரையிலிருந்து எவ்வாறு வெளிக்கொணர்வது என்று யோசியுங்கள். சற்று முன்னரே இது நடவாத ஒன்றென்று தம்மிடம் நான் கூறிவிட்டேன். ஏன் அது நடக்காது? சர்வத்தையும் தனதாக்கிய சர்வேஸ்வரன் ஸ்பரிசத்தால் தான் இனி சதி மயக்கம் தெளிவார். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள். ஈசன் ஸ்பரிசமும் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் நடந்தால்தான் சதியை இந்த யோக நித்திரையிலிருந்து விடுதலை செய்யும். நாளை அத்தருணத்திற்குள் ஈசன் சதியை ஸ்பரிசிக்கவில்லை என்றால் சதி நிரந்தர யோக நித்திரையில் நீடித்து விடுவார். அவ்வாறு நிகழ்ந்து விட்டால் அதன் பிறகு அவளை குணமாக்க
எந்த ஒரு கால நிலையையும் நம்மால் கூற இயலாது. பிறகு எத்தனை யுகங்கள், எத்தனை கல்ப காலங்களுக்கு பிறகு சதியின் இந்நிலை மாறும் என்று கூற இயலாது. இந்த நிரந்தர யோக நித்திரை மரணத்திற்கு சமமானதாகிவிடும் சதி. நான் கூறுவது கேட்கிறதா பிரஜாபதி? நம் அனைவரின் கண் எதிரிலேயே தங்கள் மகள் சதி மரண நித்திரையில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இந்த சாதாரண நோய் குறிப்பிட்ட நேரத்தை கடந்து விட்டால் பிறகு அசாதாரணமாகிவிடும். ஆனால் தம்மால் இதை தடுக்க இயலும். தமது மகள் சதிக்காக சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரனை அழையுங்கள். அந்த ஒரு வழியை தவிர நமக்கு இப்போது வேறு வழியே இல்லை. என்ன தீர்மானத்தை எடுக்கப் போகின்றீர்கள்? யோசிப்பதற்கும் இப்போது நேரமில்லை. யோக நித்திரையில் இருக்கும் சதி வெகு நேரம் அதில் நீடிக்க கூடாது. நீடித்தால் அது அவளுக்கு ஆபத்தாகிவிடும். விரைந்து செயல்படுங்கள். பதில் கூறுங்கள் பிரஜாபதி. இதில் தங்களின் முடிவென்ன? தங்களின் மேலான புதல்விக்காக தம்முடைய விரோதத்தை மறந்து மகேஸ்வரரை இங்கு அழைப்பீர்களா? காலம் கடத்தாது விரைந்து தீர்மானம் எடுங்கள். மகேஸ்வரரை இங்கு வரவழைப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. சர்வேஸ்வரனை தாம் இங்கு அழைத்துதாராக வேண்டும். போதும், நிறுத்துங்கள் காஷ்யப்பரே. மகாராணி, தாம் கூறும் வார்த்தைகள் எல்லை மீறுகிறது. தாம் ஒன்றை மறந்து பேசுகிறீர்கள். தாம் இப்போது யாரிடம் பேசுகிறீர்களோ அவர் பிரம்மபுத்திரர் பிரஜாபதி தக்ஷன் ஆவார். அப்படிப்பட்ட அவரிடம் சதியை குணமாக்குவதற்காக ஈசனை வரவழைக்க சொல்கிறீர்கள். அது இவருக்கு அவமானமாகாதா? மன்னியுங்கள் மகாராணி. பிரஜாபதியை அவமதிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. ஆனால் நம்முடைய சதியை ஈசனால் மட்டுமே. இந்த அரண்மனைதனில் ஈசன் என்னும் பெயரை கூறுவதே குற்றமாகும். பிறகு சதியை மயக்கத்திலிருந்து வெளிக்கொணர்வது அகிலத்தின் எந்த சக்தியாலும் இயலாத ஒன்று. உபாயம் இருக்கிறது. ஒரு உபாயம் இருக்கிறது. ஈசன் என்னும் பெயரை கூறுவதே குற்றமாகும். பிறகு சதியை மயக்கத்திலிருந்து வெளிக்கொணர்வது அகிலத்தின் எந்த சக்தியாலும் இயலாத ஒன்று. உபாயம் இருக்கிறது. ஒரு உபாயம் இருக்கிறது.